Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் டாரோ இன் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? அண்ட் நவ் லெட்ஸ் see நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டைட்டில் என்னன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் லவ், ரைட்டா? உங்கள் லவ் லைஃப்பில் அடுத்ததாக என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, பைல் 1 பைல் 2. இது பைல் 1 வந்துட்டு அமெத்திஸ் கிறிஸ்டல், பைல் 2 ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல், ஓகேவா? ஸோ கண்களை மூடிக்கோங்க, இன்ஹேல் எக்ஸ்ஹேல் 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. கண்களை திறந்து பாருங்க. பார்த்த செகண்ட் உங்களுக்கு எதை செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணி பாருங்க, ஓகேவா? வித்தவுட் செகண்ட் தாட். நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பைல் 1. ஹாய் பைல் 1, யாரெல்லாம் இந்த அமெத்திஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் லவ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லெட்ஸ் see. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? Now let's see. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. What is next in love for pile 1? Please spirit, what is next in love? What is next in love for pile 1? What is next? Anything else, please spirit? What is next in love? Chariot, 9 of swords, 6 of pentacles. Clear a card 3 da. 7 of cups, temperance, queen of cups, 7 of wands. Nine of wands. What is this 7 of wands? One second. For pile 1, queen of swords and the Hierophant. Bottom of the deck வந்துட்டு Hermit, Wheel of Fortune, 10 of Pentacles. Pile 1 இப்படி இருக்குதுன்னா உங்கள் பர்சன் வந்துட்டு பிளாக்டாக இருக்காங்க, ஓகே? ஈவன் அவங்க வந்து உங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்கலாம், அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சொல்கிற விஷயங்கள், அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸு, நீங்கள் போராடுறது எல்லாமே அவங்க பிளாக் பண்ணுறாங்க, அதாவது பிளாக்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஐ திங்க் அவங்களோட நீங்கள் வந்து மெச்சூர்டாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சபிளாக இருக்குது, ஓகேவா? உங்கள் எனர்ஜியும் அவங்க எனர்ஜியும் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன், அதாவது ஒரு மோதலை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா அவங்க பிளாக்டாக இருக்கிறத நீங்கள் எதிர்த்து போராடுவீங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ அவங்க வருவாங்களா அப்படிங்கிறத விட நீங்கள் தான் போராடி ஜெயிப்பீங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. பட் நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் வந்து நீங்கள் கொடுக்குற அட்வைஸை அவங்க ஏற்றுக்கிறதாவே இல்லை, தான் சொல்கிறதா கரெக்டு அப்படின்னு தான் இருக்கிறாங்க, ஓகேவா? இது வந்துட்டு ஒரு ஃபார் த டைம் பீயிங் தான் நம்ம பார்க்குறோம், ரைட்? ஸோ நிறைய வந்து என்ன வாட் அபவுட் வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் லவ்னா சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம், அண்ட் கொஞ்சம் இமோஷ்னல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே டெம்பரன்ஸ், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போது பொறுமையாக இருப்பீங்க, சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகட்டும்னு ஹீலிங் அலோவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுதான் வந்து அடுத்ததாக செய்ய வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. இமோஷ்னல் ஆகனா நீங்கள் எப்பவும் போல் அந்த அன்பு அப்படின்றத காட்டணும், காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கலாம் நீங்கள் அப்படின்னா
இப்படிதான் இருக்கணும், அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அதை அவங்க எதிர்த்துட்டே இருக்காங்க. ஸோ தட் நீங்க மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபெமினின் எனர்ஜி, ரொம்ப பொலைட்டா, எஸ், அந்த ஈகோ காட்டாம, ரைட், ஒரு நீங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு மிஸ் பண்ணியிருப்பீங்க, இழந்திருப்பீங்க பிகாஸ் ஆஃப் ஈகோ ப்ராப்ளம். மணி கூட சில பேர் இழந்திருக்கலாம். ஓகே, பட் என்ன இங்க பார்க்க முடியுது அப்படின்னா, அந்த விஷயத்துல ஒரு மெச்சூரிட்டி உங்களுக்கு வரலாம், அந்த ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. சில பேர் வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட் ரிலேட்டடா நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும், இமோஷனல் லாஸ் ஆயிட்டு இருப்பீங்க. இப்போ வந்துட்டு அதுல வந்து உங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வருது அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, நீங்க மேரேஜ் கண்டிப்பா பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து நீங்க எடுப்பீங்க, அதுக்காக போராடுவீங்க, அதை அவங்க ஆனா எதிர்த்துட்டே இருப்பாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஓகேவா, இப்போதைக்கு ரைட். சிக்ஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார், ஜஸ்டிஸ், 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன், அது வந்து ஒரு அதுல நடந்த விஷயங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. ஓகே, ஹீலிங் தான் இங்க பெரிய விஷயமா தெரியுது பைல் 1. ஸோ ஹீலிங் வந்து நடக்கும் கண்டிப்பா. உண்மை வந்து தெரிய வரும், அதாவது கொஞ்சமாவது புரிஞ்சுக்க வருவாங்க, உண்மையை வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அண்ட் அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து சம்வாட் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து அவங்க சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனா வந்து ஈக்குவல் சப்போர்ட்டா இருக்காது. அவங்க சைட்ல இருந்து ஒரு எஃபோர்ட் கூட இருக்கலாம் உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு, பட் லெஸ் எஃபோர்ட்டா இருக்கும் ஒரு அளவுக்கு. ஓகேவா, நீங்க பார்க்குற அளவுக்கு இல்லாம இருந்தாலும் ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு வருவாங்க. ஹர்ட்டான விஷயங்கள்ல இருந்து ஹீல் ஆகி ஓரளவுக்கு வந்துட்டு அவங்க சரி எது தப்பு எது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு அவங்க வருவாங்க, அவங்க பர்சன் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஓகேவா, நைஸ். ஸோ டெம்பரன்ஸ், அங்கேயும் நம்ம ஹீலிங் தான் பார்க்குறோம். ஏஸ் ஆஃப் கப்ஸ், டவர், 8 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ ஒரு மாற்றம் ஏற்படும், அந்த ஹீலிங் நடக்கும், மாற்றம் ஏற்படும், கம்யூனிகேஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த உறவு வந்து புதுசா புதுப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, இல்ல ஓவர் இமோஷனல், எஸ், புதுப்பிக்கிறதுன்னு சொல்றதை விட அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை இப்போதைக்கு. இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸை 2 விதமா எடுக்கலாம், ரீயூனியனாவும் எடுக்கலாம், அந்த ஓவர் இமோஷனலும் எடுக்கலாம். நீங்க சுத்தி இருக்கிற கார்டை வச்சுதான் அதை டிசைட் பண்ணணும். ஓகேவா, அப்போ சுத்தி இருக்கிற கார்டை வச்சு பார்க்கும்போது ரீயூனியன் அப்படின்னு சொல்றதை விட எது ரொம்ப மெயினா தெரியுதுன்னா, ஓவர் இமோஷனலா இருந்திருப்பாங்க, பழசே நினைச்சு ஓவரா வருத்தமோ கோவமோ லைக் குழப்பமோ அந்த மாதிரி இருந்த விஷயம் மாறி ஒரு புரிதல், ஒரு ஹீலிங் அவங்களுக்கு வந்து ஏற்படும், அவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ, ரைட், அவங்களுக்குன்றதுதான் எனக்கு வருது. அண்ட் நீங்க வந்து எப்படின்னா, மேரேஜ் நடக்குமோ நடக்காதோ, பாஸ்ட்டை வச்சு நீங்களாவே ஓவர் திங்கிங், தூங்காம செய்யாம கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணுங்க. பாஸ்டே நினைச்சு இது நீங்களாவே இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸும் 8 ஆஃப் ஸ்வார்ட்ஸும் இது நீங்களாவே யோசிக்கிறது, தேவையில்லாம நெகட்டிவ்ஸா வந்துட்டு திங்க் பண்றது, மேரேஜ் நடக்குமா நடக்காதோ, பிகாஸ் நீங்க நடந்ததை நினைச்சு பாக்குறீங்க, அந்த ஒரு பிரேக்கப் சிச்சுவேஷன் மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு எனர்ஜி, ஸ்லீப்லெஸ் நைட்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு.
அதை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? அதனால அது ஒரு கைடன்ஸா வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை வந்து ஃபுட்டு கொடுக்குற மாதிரி ஆயிரும் நீங்க அதையே நினச்சிட்டே இருந்தா. ஏன்னா இங்க தெளிவா வந்துச்சு, நீங்க தான் குழப்பிக்கிறீங்க மேரேஜை பத்தி, இப்போதைக்கு நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் தான் நமக்கு கிடைக்குது. வாட் இஸ் திஸ் 7 of cups, page of pentacle, wow, 6 of cups, ace of cups வந்துருச்சு. பட் எனியோ 7 of swords வந்துருச்சு. 7 7 6 6 எல்லாம் பார்க்க முடியுது நிறைய. ஐ திங்க் pile 1 அதிகமாகவே கஷ்டப்படுறீங்க. அதனால தான் உங்களுக்கு ஏஞ்சலோடைய சப்போர்ட் வந்து இருக்குது. ஏஞ்சல்ஸ் வந்து சம் சைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறாங்க. 6 6 7 7 பார்க்குறோம். ஓகே, அது மாதிரி 3 777 இருக்குது. நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கும் கூட உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் பர்சனாக கூட இருப்பீங்க. அவங்க எனர்ஜி அந்த லெவலுக்கு இல்லாமல் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து நீங்கள் பேசுகிறதே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஓகே, புரிதல் இல்லைல்ல, அதுதான் அந்த ஒரு எனர்ஜி லெவல் லோ, ஈக்குவலாக அலைன்மெண்ட் இல்லை. ஓகேவா? What is this? Chariot, moon, death, page of wands. ஒரு நியூ பிகினிங், ரைட்? கன்ஃபியூஷன், ட்ரஸ்ட் இஷ்யூ நல்லா தெரியுது. ட்ரஸ்ட் இஷ்யூ, கன்ஃபியூஷன், ஹீலிங், இதுதான் வந்துட்டு டோட்டல் எனர்ஜியாக வந்து இருக்கு. ஓகேவா? டெத் வந்தனால என்ன ஆகுது அப்படின்னா சேரியட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ அந்த கன்ஃபியூஷன், ட்ரஸ்ட் இஷ்யூ இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. ஓகே, அவங்க வந்து கொஞ்சம் எஃபர்ட் போடுறாங்க தான், ரீயூனியனுக்கான எஃபர்ட் செய்ய ஒரு ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க. ஓகேவா? ஆனால் ரெண்டு எனர்ஜியாக இருக்குது. எடுக்கலாம், கொஞ்சமாக எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது, அண்ட் எதிர்பார்க்கவும் வாய்ப்பு இருக்கு. அவங்க ஒரு நியூ பிகினிங், கம்யூனிகேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ட்ரஸ்ட் இஷ்யூனால கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அதனால வந்து என்ன ஆகுது, அடுத்து டெத் இருக்கிறனால என்ன சொல்ல முடியும்னா அது எல்லாமே ஒரு எண்டுக்கு வரும். ஒரு நியூவாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஓகே, பிகாஸ் பாஸ்ட் மெமரிஸ், பிகாஸ் ஆஃப் நீங்கள் வந்து பாஸ்டில் நடந்த பிரேக்கப் நினச்சி டென்ஷன் ஆகுறீங்க. மேரேஜ் நடக்குமோ நடக்காதோ, பிகாஸ் அவங்க தானே அவ்வளோ ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பாஸ்ட் மெமரிஸ் மூலமாக உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு ஏற்பட போகுது. ஓகேவா? இட்ஸ் குட், ரைட்? அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் வந்து ரெசனேட் ஆகும்னு நான் நம்புகிறேன். அண்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல். ஓகேவா? நீங்கள் வந்து pile 1 7766 உங்களுக்கு 777 இருக்கு. யூ கேன் டைப் 777 in the comment section. ஓகே, உங்களுக்கான அட்வைஸ் Queen of Swords again, ஸ்ட்ராங் எனர்ஜிங்க, ரொம்ப அகெயின் டெத். ஓ மை காட், உங்களுக்கான அட்வைஸ் இதான். பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணலாம் இந்த ரீடிங்கை. ஏன்னா பிகாஸ் வி ஆர் கெட்டிங் டபுள் கன்ஃபர்மேஷன். இந்த உங்களுக்கான அட்வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த ஸ்வாட் எனர்ஜிலேருந்து மாறணும். ஃபேமிலியில் இருந்துட்டு ஃபேமிலி இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு இல்லாமல் தனித்து நிற்காமல் நீங்கள் ஃபேமிலியோட ஒத்து போகணும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ என்னதான் லாயலாக இருந்தாலும் உண்மையை பேசினாலும் அதை வந்து பேசுகிற விதத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா போதும். ஓகேவா? பொலைட்டாக ஒரு, அதனால் அந்த மாதிரி ஒரு குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் எனர்ஜியில் இல்லாமல் குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜிக்கு வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அண்ட் உங்களுக்கான அட்வைஸ், கைடன்ஸ், இன்னும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, நல்லா யோசிங்க, லாயலாக இருங்க, உண்மையாக இருங்க. ஓகேவா? இந்த தேவையில்லாத விஷயத்த கட் பண்ணுங்கன்றாங்க. கட் பண்ணிட்டு புதிய வாழ்க்கையை நோக்கி போங்கன்றாங்க.
கட் த பாஸ்ட் எனர்ஜி. ஓகேவா? பாஸ்ட் எனர்ஜி வந்து கட் பண்ணுங்க. அவங்க ஃபேமிலியை கவனிங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஈவன் சில பேருக்கு நியூ கமிட்மெண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்து நியூ மேரேஜ் ப்ரொபோசல் வந்திருக்கலாம், நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கலாம். பட் அதை வந்து அப்படி பண்ணாமல் உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா திங்க் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு மெசேஜாக கிடைக்குது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. Pile 1. Take care. Bye bye. Okay, next 1547. யாரெல்லாம் இந்த 1551 வச்சுக்கலாம். Pile 2 ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் 1551 வருது. ஏஞ்சல் நம்பராக பார்க்குறேன் நான். 66 அகைன். ஸோ இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். Pile 2 ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக நீங்கள் ஏதோ கவனமாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. பார்க்கலாம். Pile 2 உங்களுக்கான மெசேஜ் என்ன? வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யுவர் லவ் லைஃப்? வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் லவ்? ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் லவ்? ஸோ சில பேருக்கு நான் நினைக்கிறேன், நிறைய பேருக்கு Pile 1 Pile 2 ரெண்டுமே பொருந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. ரைட்? ப்ளீஸ் ஸ்பிரிட். Pile 2. What is next in love? Pile 2. Four of Swords. நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. அமைதியாகவே இருந்திருப்பாங்க உங்கள் பார்ட்னர். அதில் ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது. ஓகே, 4 of Pentacles. Three of Cups full. 9 of Swords. சில பேர் ஜாக்கிரதையாக இருக்கணும். Pile 2 ரொம்ப வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு. தேர்ட் பார்ட்டிஸ் வந்து உங்களையோ இல்லை உங்கள் பர்சனையோ ஏமாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகே, இப்போது உங்களை விட்டு போயிருப்பாங்க சப்போஸ் உங்கள் பர்சன் அப்படின்னா, அவங்க லைஃபே வந்துட்டு ஒரு தலைகீழ மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. What is this Wheel of Fortune? What is next in love அப்படின்னு பார்ப்போம். என்ன தெரியுதுன்னா, 4 of Wands வந்து விழுது. மெஜிஷியன் வந்துட்டு இருக்கு. ஸோ யாருடைய எஃபோர்ட்டோ இங்கே அதிகமாக தெரியுது. ஒன்று உங்கள் பர்சன் வந்து எஃபர்ட் போடலாம், லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கான எஃபர்ட் போடலாம். இல்லை சில பேருக்கு நியூ லவ் ஆஃபர் வந்து வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. நீங்கள் அதை விரும்புகிறீங்கன்னா இல்லை மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது உங்களை நோக்கி வருது. ஓகே, ஸோ நீங்கள் எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது உங்களை நோக்கி வருது. இல்லை உங்கள் பர்சன் வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் சம் ஈகோ பிரச்சனைகள் வரலாம். சுற்றி இருக்கிறவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸு, ட்ராமா லைக் அந்த மாதிரி இருக்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருங்க.
உங்க பர்சன் வந்து பேசினாலும் என்னைக்கோ ஒரு ஈகோ வந்து காட்டுவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்க தான் அவங்க நினைப்பாங்க. ஓகேவா? அவங்களுடைய விருப்பப்படி தான் வாழணும். அதை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுலேயே தான் அவங்க இருக்காங்க. என் விருப்பப்படி தான் நான் இருப்பேன். அந்த ஈகோ வந்துட்டு அவங்க விடுறதுக்கு, அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வந்து ஒரு கமிட்டட் ஆகிறதுக்கு அவங்க தயாரா இல்லை இப்போதைக்கு. அவங்க வந்துட்டு அந்த ஈகோ தான் அவங்களுக்கு பெருசா இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு விருப்பமான விஷயத்த நான் செய்வேன், அதை நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு தான் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க மறுபடியும் அதை ஆர்கியூ பண்ணாம இருக்கிறது நல்லது. நான் தான் அட்வைஸ் பண்ணுவேன். நான் சொல்ற மாதிரி தான் நீ கேட்கணும். எல்லாருமே, நீங்கன்னு இல்லை, அவங்க சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் தெரியுது அவங்கள்ட்ட. ஓகே, அட் த சேம் டைம் ஒரு ஃபூல் எனர்ஜி, அதாவது எல்லார்கிட்டையும் நல்லா பேசிட்டு பழகிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. புது மனிதர்கள், ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள், 2 ஆஃப் பென்டக்கிள். இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இதை புதுசாக கொண்டு வர்றதுக்கான, மறுபடியும் இதை வந்து புதுப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படலாம். ஆனால் இங்கே என்ன பார்க்குறேன்னா, உங்கள் பர்சனுக்கு நியூ ஆப்ஷன்ஸ் வரும், ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் அது வந்து ஜஸ்ட்டு மணி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை அவங்க இமோஷன்ஸை மறைக்கிறதுக்காக அவங்க அப்படி பழகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய குழப்பம் வந்து அது அவங்களுக்கு ரொம்ப மனக்குழப்பம் இருக்குது, அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்கூடாது அப்படின்றனால ஒரு ஃபுல் எனர்ஜி மாதிரி அவங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஸோ அகெயின் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ், டவர், ரெண்டு 9 ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கு, 444. ஸோ பைல் 2 நீங்கள் எல்லாருமே 444 வந்து டைப் பண்ணுங்க கமெண்ட்ல. 444 வந்து கண்டிப்பாக 4ன்ற அப்படின்ற நம்பரே இங்கே வந்து பாருங்க சக்ஸஸ் இருக்கு. ஒரு கமிட்மெண்ட்டை நோக்கி தான் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து போக போகுது. ஓகேவா? ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி. ஸோ வாட் இஸ் திஸ் 4 ஆஃப் ஸ்வாட்ஸ்ன்னு பார்ப்போம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்கிறது அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கு, அவ்வளோதான் இப்போதைக்கு. இதில் ரீயூனியன் பண்ணிக்கிறதா வேண்டாமா அப்படி. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபைலும் பார்க்கலாம். ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைல் செகண்ட் ஃபைல் ரொம்பவே வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனாலும் வி ஆர் கெட்டிங் சேம் கார்ட்ஸ், ஆனால் வேறு வேறு டெக்கு. அவங்க என்ன ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லை. அப்போ எப்படி இதை சரி பண்ணுறது, எப்படி வந்து ரீயூனியன் வந்து ஏற்படுத்துறது, எப்படி ஆரம்பிக்கிறது, இந்த ரீயூனியன் எப்படி கொடுக்கறது, நீங்க வந்து என்ன செய்ய தெரியாம இருக்கிறீங்க ஏன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. மேபி இது நாள் வரைக்கும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இது இவங்க பேசாம இருந்திருக்கலாம், நீங்க வந்து பேசியிருப்பீங்க, ஏதோ ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கலாம். பட் இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுன்றது தெரியல, அது அவங்களுக்கும் வந்து புரியுது. ஓகே, பட் அவங்க அதிகமா அதான் யோசிக்கிறாங்க. எப்படி வந்து ரீயூனியனுக்கு வந்து எஃபோர்ட் போடுறது, எப்படி ஸ்டார்ட் பண்றது. ஓகே, அந்த இது அவங்களுக்கு வந்து புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் தே ஆர் திங்கிங் அபவுட் ரீயூனியன், ரைட்? ஆனால் அதை பற்றி யோசிக்கிறாங்க, பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் வந்து யோசிக்கிறாங்க. அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஹை பிரிஸ்டஸ், 3 ஆஃப் பென்டக்கிள், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ்.
Again 5 of swords. 3 3 5 5 4 4 4. So சாரி கொட்டை விட்டுருக்கு. சாரி 3 of cups. அதாவது ஃபேமிலியில் வந்து what is next in your love? சில பேருக்கு உங்க பர்சன் ஆல்ரெடி மேரிடோ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், இல்லை அவங்க ஆல்ரெடி கமிட்டடாக இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில, நமக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு உங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அது வந்து ஒரு செக்ஸுவல் இன்ட்ரெஸ்டாக மட்டும்தான் இருக்குதோ அப்படின்ற விஷயத்தை நோக்கி நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க. அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்களை வந்து எதுவும் செய்ய விடாமல் பண்ணி வைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ சிலர் யோசிப்பீங்க, இந்த செக்ஸ் ரிலேட்டடாக தான் நம்மக்கிட்ட வந்தாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அவங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஓகேவா, அப்படின்றது தான் பார்க்க முடியுது. எல்லாத்துலேயுமே அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, ஓகே. ஃபேமிலியில் எல்லாருக்குமே அவங்க பிடிச்சவங்களா இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பர்சனாகவும் தெரியுறாங்க பைல் 2. ஒரு சில நீங்களாவே நினச்சிக்கலாம் ஃபேமிலியோட அவங்க சேர்ந்து அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு. அது வந்து நீங்களா நினச்சிக்கிற விஷயம் அப்படின்றது தான் இங்கே தெரியுது. ஸோ தேர்ட் பார்ட்டிஸ்னால இங்கே வீல் ஆஃப் ஃபார்ச்சூனுக்கு தான் இந்த கிளாரிட்டி. ஹை பிரிஸ்டஸ், 3 of Pentacles, 9 of Pentacles. உங்கள் எனர்ஜியில் ஒரு மாற்றம் ஏற்பட போகுது, உங்கள் ஒர்க்கிங் பிளேஸில் மாற்றம் ஏற்படும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு நாலேஜபிள் பர்சனாக இங்கே தெரியுது. சில பேர் டேரோ ரீடராக இருக்கலாம், அண்ட் சில பேர் அதை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக வந்து இருக்க போகிறீங்க, ஓகேவா. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஹை பிரிஸ்டஸ், ஓகே. அதை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதும் உங்களுக்கே தெரியும், இல்லை உணர்த்தப்படும், காலம் உணர்த்தும், ஓகே. காலம் வரும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நீங்கள் காத்திருக்க வேண்டியதான், வேற வழியே. ஓகேங்களா. ஸோ மெஜிஷியன் வந்து பார்க்கும்போது இந்த இமோஷ்னல் லாஸு, இல்லை சில பேருக்கு வந்து ஜாப் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம், இல்லை ஏற்பட்ட லாஸை சரி பண்ணுறதுக்கான எஃபர்ட் வந்து அவங்க போடுவாங்க. மணி லாஸாக இருக்கலாம், ஜாப் லாஸாக இருக்கலாம். அவங்க முன்னேற்றத்தில் ஏதோ ஒரு போராட்டம் அவங்கள சுற்றி நடந்து அவங்கள வந்து முன்னேற விடாமல் பண்ணியிருக்கலாம். அந்த விஷயத்தில் அவங்க எஃபர்ட் போடுவாங்க அதை சரி பண்ணுறதுக்கு. அண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா சுற்றி இருக்கிறவங்களோட போராட்டமாகவே இருக்கா, இல்லை அதுலேருந்து, ஆமாம், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்லலாம்னா சுற்றி இருக்கிறவங்களோட போராடிட்டே இருக்கிறாங்க, ஓகே. பட் ஃபைனலி அவங்க எடுக்கிற டெசிஷன் தான் அது இப்போதைக்கு தெரியல. சுற்றி இருக்கிறவங்களோட சேர்ந்து இவங்களுக்கு ஒரு போராட்டம் ஏற்பட்டுட்டே இருக்கு, ஓகே. ஸோ அந்த மெனி பீப்புள் இன்வால்வ்டு, நிறைய பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கலாம், அதனால நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள. அதை சரி செய்யறதுக்கான முயற்சியை அவங்க போடுவாங்க, ஓகேவா, அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கான அட்வைஸ் என்ன பார்த்துடலாம். பைல் 2. Again Page of Pentacles, இதுவும் Page of Pentacles, 6 of Swords,
8 of Pentacles, Sun. Wow, 10 of Cups, Death. உங்களுக்கான கைடன்ஸ்ன்னு பார்த்தோன்னா, சில விஷயங்கள் உங்களால் மறக்க முடியல தான், கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் நீங்கள் ஒரு சேஃபான டைரக்ஷன் நோக்கி போகணும், உங்கள் லைஃபுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போடணும் அப்படின்றது உங்களோட கைடன்ஸ். நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க, ஓகே. பட் என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கான கைடன்ஸ், இங்கே என்ன எஃபர்ட் போடணும்னு நினச்சிட்டு இருக்கலாம், வேறு இடத்துக்கு போகலாம், இடம் மாதிரி போகலாம், நீங்கள் கூட யோசிக்கலாம். அப்படி நீங்கள் போனாலும் உங்களுக்கு உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் வந்து இருக்கும். ஸோ மணி ரிலேட்டடாக தெரியுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஓகே, Pile 2. ஸோ உங்களுடைய பர்சன் வந்து மணிக்காக எஃபர்ட் போடுறதுனால உங்களை விட்டு பிரிஞ்சு இப்போதைக்கு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கான கைடன்ஸ், இப்போதைக்கு இருக்கிற இந்த மனநிலையை விட்டு விலகி வாங்க, கவனம் செலுத்துங்க, உங்களுடைய கரியரில் வந்துட்டு கவனம் செலுத்துங்க அப்படின்றது தான் வந்து கைடன்ஸாக இருக்குது. ஓகே, மீதி விஷயங்கள்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I'll meet you in my next video. Take care. Bye bye.